வாங்க சக்திவேல். ஏன்னா அவர் வர வரைக்கும் நீ தான் பேசணுமா? ஆள் இல்லாம கூப்பிடுறியா? அங்க கேளு உங்க அக்காட்ட. சக்திவேல் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கதையை வந்து ஒரு ஷார்ட் பிலிமாவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு கதை அப்படிலாம் இல்ல. சிங்கப்பூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் பண்ணிட்டே பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஃபுளுசராகவும் இருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது சிங்கப்பூர்ல அப்படின்னா இவரோட ரீல்ஸ்ல இருக்கும். நீங்க சொல்லுங்க. அதாவது நம்ம பல எல்லாரும் சொல்ற போன ஈவெண்ட்டுக்கும் நீங்க இருந்தீங்க, இப்போ இருக்கிறீங்க. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் என்ன? இன்னைக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆக்சுவலி போன தடவை நம்ம ஈவெண்ட் ரொம்பவே சிறப்பாக போணுச்சு. டான்ஸு, ஆட்டம், பாட்டம் அப்படின்னு எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள். அப்புறம் மீனாட்சியோட ஃபேன் பேஸ் வராங்க, ஈவினிங் வராங்க. அன்னைக்கு மாதிரியே எல்லாமே மீனாட்சி மீனாட்சின்னு கத்தி உயிரை விட போறாங்க. இது சொல்லுவாங்க மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு 5 பேர் அந்த மாதிரி ஒரு குரூப்பே வருது சாயந்தரம். அப்புறம் சுபாஷினியோட அப்புறம் குத்து பாடல்கள், நீங்க இணைந்து பாடுற பாடல்கள் எல்லாத்துக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தடவை நம்ம ஆளு பத்திரம் சேர்ந்து பண்ணிட்டோம். இந்த வாட்டி இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களே பாடிடுவாங்க. ஓகே, ஒத்துழைச்சு பண்ற வாட்டி அவங்க பூஜாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இந்த ஷோல எப்படி இருக்குன்னு டான்ஸ் ஷோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். சரி வரட்டும், எப்படி இருக்குன்னு ஈவினிங் பார்ப்போம். சார் வந்துட்டாரு, சார் பேசட்டும். சரி, ஓகே, தேங்க்யூ சக்திவேல்.